ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஓகேவா? பட்டைய கலப்புற வெயிலில் நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ் எப்படி இருக்குன்னுட்டு ஒரு சின்ன வியூ போடுறேன் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தவறாமல் வரும். ஓகேவா? ஸோ உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். இது நம்ம ஃபார்ம் ஹவுஸோட பூக்கள் தாங்க. தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்கின் ரோஸு. அது பார்த்திங்கன்னா ஒயிட் கொடி ரோஸ் மாதிரி, பட் ஆனால் கொடியாக போகலை. நான் புஷ் டைப்பில் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆம்பலங்காய். இது தொட்டியில் இருக்குது. நம்மக்கிட்ட தரையிலையும் ஒரு ஆம்பலங்காய் இருக்குது. ஸோ இது ஸ்பைடர் செம்பருத்தி. அப்படியே நந்தியாவட்டம், அப்படியே கொஞ்சம் மயில் மாணிக்கம் இல்லைங்க, அது பேர் என்ன? ஸோ அதாவது மயில் கொன்றை. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளோட மரங்கள் எல்லாம் பாருங்கள். இது நம்மளோட மாமரம். ஓகேவா? இது பங்கனாப்பள்ளி. இது இப்போது நம்ம நல்லா கிளச்சி உரம் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வாட்டி நான் அதுக்கு காய்கள் அலோ பண்ணலை. ஸோ பூக்களை உதுத்து விட்டுட்டேன். இது அப்படியே பார்த்திங்கன்னா பீச், அதுக்கும் கொஞ்சம் உரம் கொடுத்து வச்சுருக்கிறேன். இது ப்ளம்ஸு. இப்போ தான் ஒரே ஒரு பூ வந்திருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அது காய் ஆகாது. வாங்கி நட்டதில் இப்போ தான் ஒரு பூ வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா பனானா மேங்கோ. இது நாவல், ஜம்போ நாவல். இது நம்மளோட கார்டனோட ஹைலைட். இந்த வருஷம் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு வெள்ளை நாவல். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளச்சி நாங்கள் உரம் கொடுத்து வச்சுருக்குறோங்க. உரம்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட மாட்டு சாணம் உரம் தாங்க. நல்லா காய வச்சு அதை நம்ம வேப்பம் புண்ணாக்கோடு கலந்து கொடுத்துருக்குறோம். ஸோ பொதுவாக தரையில் இருக்கிற மரங்களுக்கு நம்ம பெருசாக மற்ற உரங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சாணி உரம் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சக்கரைக்குட்டி மாங்காய். இதில் நிறைய பிஞ்சுகள் வந்தது. ஆனால் நான் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 4-5 மாங்காய் தான் இதில் அலோவ் பண்ணினேன். மீதி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இவங்கெல்லாம் தொட்டியில் 1-2 காய்ச்சிட்டு இருந்தவங்க. ஸோ இது களப்பாடி. களப்பாடியில் ஒரு 3 கொத்து மாங்காய் வந்தது. ஆனால் நான் ஒரே ஒரு கொத்து மட்டும்தான் அலோவ் பண்ணினேன். ஸோ இதில் அப்படியே ஃபேஷன் ஃப்ரூட் அதை சைடில் நட்டுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஜுக்குனி விதைக்காக விட்டுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இது என்ன மாமரம்னா கோட்ருக்கோணம். அதாவது தமிழ்நாட்டின் மியாசகி. அண்டு இது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு செங்கவருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாங்காய் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் சுக்குனி விதைக்காக விட்டுருக்குறேங்க. ஸோ நான் பெருசாக எல்லா மாமரமும் காய்க்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. இந்த ஒரு 4 மாங்காய் மட்டும்தான். அதாவது செங்கவருக்கை, களப்பாடி, சக்கரைக்குட்டி அண்டு இது பேர் பார்த்திங்கன்னா நீலம். இது எந்த அளவுக்கு இது பிஞ்சிகள் நிற்கும்ன்றது தெரியாது. அட் ப்ரெசண்ட் வரைக்கும் நிற்கிது, இன்றைக்கி டேட்டு வரைக்கும். ஸோ அப்படியே நம்ம தரை தோட்டத்தில் ஃபார்மில் அழகாக ஒரு பூசணிக்காவும் காய்ச்சிருக்குது. இது செல்ஃப் பாலினேட் பண்ணின பூசணிக்காய் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா அது நல்லா காய் பிடிச்சிருக்குது. இவ்வளோ என் பின்னாடியே வந்துகிட்டே இருப்பாள். நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் அவ்வளோ வந்துகிட்டே இருப்பாள். இதையாவது நோண்டி வச்சுட்டுவா. என்னென்னா அவளுக்கு கடிக்கிறதுக்கு கொடுக்குற எலும்பை மண்ணை தோண்டி எங்கேயாவது உள்ளே வச்சுட்டு, இப்போ நம்ம எங்கேயாவது அந்த இடத்துக்கு பிளேஸுக்கு போனோன்னா நாங்கள் எதுக்கு போகிறோன்னு பார்க்குறதுக்காகவே பின்னாடி வருவாள். ஸோ கொக்கோ அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த எலும்பை திருப்பி நோண்டி சாப்பிடுவாங்க. இது நம்ம ஆரஞ்சு மரம். இப்போது தரையில் வச்சதுக்கப்புறம் நிறைய பூக்கள் வந்திருக்குதுங்க, பார்த்திங்களா? ஸோ பார்ப்போம். இது நம்மளோட சப்போட்டா. இதுலேயுமே இது 2வது காய்ங்க. இது நம்மளோட ஸ்டார் ஃப்ரூட்டு. இப்போ தான் பூக்கள் எடுக்குது. இது தொட்டியில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் தரையில் நடலை. இது பேரலர் வாங்கி நடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். ஸோ